கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலை அடுத்த பண்டாரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சந்தனமரியான். கூலித் தொழிலாளியான இவருக்கு மேரி ரீதாம்மாள் என்ற மனைவி இருக்கிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். சந்தனமரியான் தனது மனைவியுடன் இளைய மகனின் வீட்டில் வசித்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேரி ரீத்தம்மாளுக்கு திடீரென்று பக்கவாத நோய் பாதிப்பு ஏற்பட்டு பத்மநாபபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மனைவியை அருகிலிருந்து கவனித்து வந்த சந்தனமரியான் மனைவி படும் வேதனையால் மனம் உடைந்து உறவினர்களிடம் பேசாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவியின் மீது கொண்ட அதீத காதல் காரணமாக மனைவி இறப்பதற்கு முன் தான் இறக்க வேண்டும் என்று கருதி வீட்டில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து சந்தனமரியான் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு வந்த இரணியல் போலீசார் சந்தனமரியான் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருமணமாகி 52 ஆண்டுகள் ஆன நிலையில் மனைவியின் மேல் கொண்ட அதீத அன்பால் 80 வயதான சந்தனமரியான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை உண்டாக்கியுள்ளது.